சோத்திரம். எதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குகிறார்? ஒன்று வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:22 முதல் வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, குமாரன் விடுதலையாக்குகிறார், ஆவியானவர் விடுதலையாக்குகிறார், சத்தியம் விடுதலையாக்குறது. இவங்க எல்லாம் எதிலிருந்து விடுதலையாக்குறார் அப்படின்னா பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை சபைக்கு அவசியம். ஒரு முழுமையான விடுதலையை பெறணும் அப்படின்னா, முழுமையான நன்மையை, முழுமையான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா பாவத்திலிருந்து சபை விடுதலையாக்கப்படணும். சின்ன சின்ன பாவம் அப்பப்போ ஒட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியாது. 10th கணக்கில் ஃபெயில்னா 11 போக முடியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். மறுபடியும் என்ன செய்யணும்? அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டோம், சொல்லுங்களேன். மறுபடியும் எழுதணும், மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டோம், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மறுபடியும் எழுதணும், இப்போ பாஸ் ஆகிட்டீங்க, இப்போ 11வது. பீடி சொல்லிட்டு குடிக்கிறீங்க, குடிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறீங்க, மறுபடியும் குடிக்கிறீங்க. அதிலிருந்து விடுபடுற அளவுக்கு முழுமையான விடுதலையை பார்க்க முடியாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? மனம் திரும்புதல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரும்புறது அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டா, ஏய் கொஞ்சம் திரும்புடா அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? கூப்பிட்டியா? திரும்புறதுக்கு பேர், இதுக்கு பேர் திரும்புறது இல்லை. இங்க இருந்து ஒருத்தன் கூப்பிட்டாங்க, ஏ என்னப்பா எது கூப்பிட்டு, இப்படி இல்லை, இப்படி திரும்பணும். இங்க ஒருத்தர் கூப்பிட்டான்னா என்ன செய்யணும்? இப்படி திரும்பணும். நம்ம என்ன செய்யணும்? கூப்பிட்டியா? ஏன்பா? அப்படி இல்லை. பாவத்திலிருந்து அநேக நேரத்தில் டோட்டலா என்ன செய்யறது இல்லை, திரும்புறது இல்லை. பாவத்திலிருந்து முழுமையா திரும்பாத பட்சத்தில் மெய்யான விடுதலையை சபை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தாவீதை பார்த்தீங்க, இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் நீதாப்பா, எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னாரு. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், தாவீது வர வர பலத்தான். ஆனா அவன் பாவம் செய்யும் பொழுது, உனக்கு 3 சான்ஸ் தரேன், ஒன்று அடிப்பேன், இல்லை உன் பிள்ளை அடிப்பேன், இல்லை உன் ஜனங்களை அடிப்பேன். ஏன்னா நீ செஞ்ச தவறு அப்படி. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யற வரைக்கும் அதிலிருந்து முழுமையான ஒரு மனம் திரும்புதல் உண்டானா தான் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் வர்றான். வந்த உடனே எப்பா உன் பேர் என்னன்னு கேட்கிறான். யாக்கோப்பு என்ன சொல்றான்? என் பேர் ஏசா அப்படிங்கிறான். என்னப்பா உன் வாய்ஸை பார்த்தா ஏசா மாதிரி தெரியலையே, உன் தம்பி யாக்கோப்பு வாய்ஸ் மாதிரி இருக்குதே. இவன் சொல்றான், இல்ல 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 பாருங்க, என்ன தடவி பாருங்க, நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். அப்பாட்ட போய் சொல்லி அத்தனை ஆசீர்வாதத்தை ஆட்டையை போட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப பெரிய ஆளா மாறிட்டான். ஆனா நைட்டு முழுவதும் ஆண்டவருடைய காலை பிடிச்சு ஜெபம் பண்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அவனுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் குறையா இருந்துச்சா? அவன் வீட்டிலே 13 பேர். சண்டைக்கு போகணும்னா சொந்தக்காரங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இவன் 12 பேர் போனாலே இப்போ எல்லாத்தையும் அடிச்சு என்ன செய்யலாம். ஆடு மாடுக்கு பிரச்சனையே இல்லை, 4 மனைவி இருக்கிறான், எதுக்குமே பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் குறைவு, ஏதோ ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டு கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இவன் சொந்த தகப்பன்ட்ட யாக்கோப்புன்னு சொல்லாம ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனா ஆண்டவர் செக் பண்றாரு, ஏப்பா இப்போ உன் பேர் என்ன? இவன் காலை பிடிச்சி சொல்றான், என் பேர் யாக்கோப்பு, நான் எத்தன், நான் ஏமாத்துக்காரன். அதுக்கப்புறம் தான் இனி நீ யாக்கோப்பு அல்ல, நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? மெய்யான ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது வார்த்தை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வரணும். நானும் மனுஷன் தானே பாச, எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, அதனால என்ன அறியாமலே கெட்ட வார்த்தை டென்ஷன் பண்றாங்க பாச. என்ன பண்றாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது.
பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க திடீர்னு போய் நிக்கிறேன், அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பார்த்தோன்னே என்ன செய்வார்? நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனா ஐயோ பாஸ்ட் வந்துட்டாரே அப்படின்னு ஒன்று புகைய முள்ளே என்ன செய்யணும், முழுங்கணும், இல்லை சிகரெட்டை எதையாவது என்ன செய்யட்டும். எதுக்கு? என்னை பார்த்து பெரிய ஆள்லாம் கிடையாது, ஐயோ பாஸ்ட் பார்த்துருவாரே. ஆனா மேல இருந்து 2 கண்ணு பார்த்துட்டு இருக்குது. கடையில் போய் வாங்கும் போதும் பார்க்குது, தீப்பெட்டி வாங்கும் போதும் பார்க்குது, தீப்பெட்டி எடுத்து வாயில வைக்கும் போதும் என்ன செய்யுது, நம்ம பாஸ்ட் பார்த்துருவாரே, பாஸ்ட் பார்த்து. பாஸ்ட் விடுங்க, அவர் பார்க்கிறாரே. என் லைஃப்ல முழுமையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகல அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன், கணக்கு பாடத்தில் பாஸ் ஆகிற வரைக்கும் 11 போய் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நீங்க பாஸ் ஆனீங்கன்னா தான் கெட்ட வார்த்தை பேசாம தீர்மானம் எடுங்க. அதைத்தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கார்ல, தீர்மானம் எடுங்க, ஒப்பு கொடுங்க. 99 கரெக்ட், ஆனா 1 தான் பாஸ்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நம்ம வீட்டில் சண்டே சூப்பராக பிரியாணி செய்கிறோம், நல்லா 2 கிலோ கறி, நல்லா பொன்னி அரிசி, நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சால் பிரியாணி வாடை என்ன செய்யுது, தூக்குது. 2:45 பசியோட பிரியாணிக்கு எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு அம்மா பாத்திரத்தை எடுக்கும் பொழுது, கரண்டி எடுத்து இப்படி வைக்கும் பொழுது உள்ள இருந்து ஒரு பள்ளி ஹாய் அப்படிங்குது. என்ன செய்வோம்? பள்ளி தானே, கருவேப்பிலை மாதிரி என்ன செஞ்சிடலாம், கருவேப்பிலை மாதிரி எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு பிரியாணியை ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு என்ன செய்யுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எங்க நெய்யெல்லாம் ஊற்றிருக்குதுங்க, கொழுப்பு கறி வாங்கியிருக்குது, பிரியாணி அரிசி வேற போட்டிருக்குது, எல்லாம் போட்டும் ஒரு சின்ன பள்ளியை பார்த்த உடனே என்ன செய்ய முடியல. என் வாழ்க்கையில 199 நான் சர்ச்சுக்கு வர்றேன், தசமாவும் கொடுக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா அந்த 1 தான் பாஸ்டர் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. அப்பயும் டோட்டல் வேஸ்ட் தான். ஒரு முழுமையான மனம் திரும்புதல் வேணும். சோத்திரம். உன் பாளையத்தை இன்றைக்கு பரிசுத்தமாக்கிக் கொள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்வார்? சுத்தம் இல்லாமல் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அற்புதத்தை பெற்று நான் சொல்லுகிறேன், என்னால முடியாதது உண்மைதான். நான் சரீரத்தில் இருக்கிறேன், ஆகவே சில பாவங்கள், சில மீறுதல்கள், சில அக்கிரமங்கள், சில உலக கவர்ச்சிகள் என்னை அறியாமல் என்னை இழுத்து கொண்டு போகிறான். தாவீது சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் பலத்தினால் அல்ல உங்க பலத்தினால ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தில் இருந்து நீர் என்னை விடுதலையாக்க. ஆண்டவரே, எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தில் தான் நான் மிஸ் பண்ணுறேன், இந்த ஒரு காரியத்தில் நான் குறைஞ்சு போயிடுறேன். சினிமா படம் பார்க்கறதுல, சினிமா பாட்டு என் வாயில பேசுறதுல. ஆமீனே, வர மாட்டேங்க. சினிமா பாட்டு பாடினா என்ன பாச, ஸ்டேட்டஸ் வச்சா என்ன பாச. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப விவரம், யாரை பிளாக் பண்ணணுமோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு என்ன செஞ்சிருது, ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சிருது. எப்படி வைக்க முடியும்? சினிமா பாட்டை எப்படி வைக்க முடியும்? ஒண்ணுமே புரியல. இந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, நாளைக்கு கத்தி எடுத்துட்டு இயேசு வேணுமா, நீ இல்லை செத்துருவ அப்படின்னு சொன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு பேர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமா இருங்க. இருங்க. சொந்தமும் வேணும்ல பாஸ்டர். இப்ப பொங்கல் சீசன் வருது, பொங்கல் கூப்பிடுவாங்க, போய் குடும்பத்தோட நீங்களும் போய் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு அவன் சாமி கும்பிட்டதை கொடுப்பான். பைபிள் சொல்லி இருக்குது, அது தீட்டு, அது அருவருப்பானது, அதை நீ புசிக்க வேண்டாம். உடனே அதுக்கு ஒரு வசனம், பாஸ்டர் வாய்க்குள்ள போறதெல்லாம் என்ன செய்யாது. எதுக்கெல்லாம் வசனத்தை யூஸ் பண்ணதுன்னே என்ன இல்லை. நீ அந்நிய ஜாதியோடு என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா ஒரு மாடு இந்த பக்கமும் என்னதான் இருக்கணும்,
இந்த பக்கம் ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு 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 கழுதை. மாட்டு வண்டியில ஒரு பக்கம் மாடும் இன்னொரு பக்கம் கழுதை இருந்துச்சுன்னா போமா, கழுதை ஒண்ணு இழுக்கும். கல்யாணத்துல இதுதான் பிரச்சனை. பொண்ணே எங்க ஜாதியில கிடைக்க மாட்டேங்குது பாச, மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மாடா இருக்கிறவங்க, நான் சொல்லல, கழுதையை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப கழுதை வந்துச்சுன்னா அது சர்ச்சைக்கு இழுக்குமா? அது சர்ச்சைக்கு இழுக்காது. சினிமா தேட்டருக்கு இழுக்கும். விஜய் படம் போட்டிருக்காங்க, அஜித் படம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா அது கழுதை. நமக்கு தான் தெரியும் மழை பெஞ்சாலும் சர்ச்சைக்கு போகணும். பைபிள் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே, மழை பெஞ்சா சர்ச்சைக்கு போகணும் நமக்கு தெரியும். அது என்னது? அதுக்கு தெரியாது. இப்ப அது ஒரு பக்கம் இழுக்க, இது ஒரு பக்கம் இழுக்க. பாஸ்டர் என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல பாஸ்டர், எனக்கு டைவர்ஸ் என்ன செய்யுங்க. அதைத்தான் தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்நிய ஜாதியோட நீ என்ன செய்யக்கூடாது? பிணைக்க கூடாது. எல்லா ஜாதியிலையும் பொண்ணு கிடைக்கும். ஆமீனே வர மாட்டேங்குது. எதுக்கு ஜாதி பார்க்கணும் அப்படிங்கிறேன். ஆமீனே வர மாட்டேங்குது. என்ன பாச இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாமே பரிசுத்த ஜாதி. நீங்க என்ன ஜாதின்னு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனா நான் தைரியமா சொல்வேன், நீங்க எல்லாமே என் சொந்தக்காரங்க, நான் எல்லாமே உங்க சொந்தக்காரங்க. நமக்குள்ள என்ன இது? வெளியில தீக்காக்காரனே ஜாதி பார்க்கறது இல்லை. அவன் கையில வச்சு கையில அறுத்துட்டு பாரு, எனக்கு ரத்தம் சிகப்பு, உனக்கு ரத்தம் சிகப்பு, ரத்தத்திலேயே ஜாதி இல்லை. அவனே சொல்றான். நம்மளுக்கு ஞானசானம் எடுத்துட்டு எங்க ஜாதியில ஒரு பொண்ணு இருந்தா என்ன செய்யுங்க? இல்லங்க, இதெல்லாம் பாவம். நல்ல நேரம் பார்க்கறது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. காலையில 5 to 6 இதுக்குள்ள என்ன செஞ்சிருங்க? பெட் அவுட் எந்திரிக்கிறதே 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. இதுல 5 to 6 கரெக்டா முகூர்த்த நேரமா. நம்ம ஆளுகளை முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேர் என்னது? என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? பாவம்னா கத்தி எடுத்து குத்துறது தான் பாவம் இல்ல. சோத்திரம். இச்சையோட பார்த்தாலே பாவம். உன் சகோதரன் கசப்பு இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? பாவம். பாவத்திலிருந்து முதலாவது சபை விடுதலையாக வேண்டும். நீங்கள் நம்புங்கள், விடுதலையாக்குகிற சத்தியம் இங்கே இருக்கிறது. விடுதலையாக்குகிற ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். விடுதலையாக்குகிற குமாரன் இங்கே வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில தெரிந்து தெரியாமல் நான் செய்த அத்தனை பாவத்தில் இருந்து இயேசு என்னை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கு. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க.